ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த அருமையான காணொளியை உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் இதுவரைக்கிலும் கன்னி ராசியில் இருக்கார். இப்போ துலாம் ராசிக்கு வரப்போகிறார், நீச்சம் அடைய போகிறார். இந்த துலாம் ராசியில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் 18/10/2025 முதல் 16/11/2025 நீச்சம் அடைந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நீச்சம் உச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சூரியனோட ஒளியை வாங்கியிருந்தால் எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் இதில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் அப்படின்னா துலாமில் நீச்சம், 7ஆம் இடம் நீச்சம். இந்த நீச்சம் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞான பூர்வமாக நம்ம அருமையாக சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார், மேஷ ராசியில் ஏன் உச்சம் அடைகிறார்? விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் துலாம் ராசியில் வரார். பூமிக்கும் சூரிய பகவானுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா நம்ம பூமி நீள்வட்ட பாதையில் தானே சுற்றின்னு வருது. அதனால் இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இடைப்பட்ட தூரம் அதிகமாகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மழை காலத்தில் சூரிய பகவானை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா மேகங்கள் மறைச்சிருக்கும். அந்த மேகங்கள் மறைச்சிருக்கும் போது சூரியனோட ஒளி கதிர்கள் பார்த்திங்கன்னா அந்த பூமியில் ஒரு உஷ்ணத்தோடு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பூமி குளிர்ந்து இருக்கும். அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் ஆகிறதுனால தான் சூரியன் நீச்சம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கார்த்திகை மாதம். கார்த்திகை வந்த உடனே பார்த்திங்கன்னா மழை விட்டுடும். எப்போ அப்படின்னா கார்த்திகை தீபத்தோடு விட்டுடும். கார்த்திகையோட மழை போச்சு, கர்ணனோட கொடை போச்சுன்னு ஒரு பழமொழியே உண்டு. கார்த்திகையோட மழை பெய்யும்னு அந்த காலத்தில். இப்போ டிசம்பரில் மழை பெய்யுறது, ஜனவரிலையும் மழை பெய்யுறது, அது அடுத்த விஷயம். மேஷராசியில் ஏன் உச்சமடைகிறார்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப கம்மி. அப்போ இந்த உஷ்ணமான கதிர்கள் நம்ம பூமியில் விழுறதுனால தான் உச்சம். ஆக சூரியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக உச்சம் நீச்சம் எந்த கிரகத்துக்குமே கிடையாது. நம்ம பூமியில் வசிக்கிறதுனால தான் இந்த உச்சம் நீச்சம்லாம். அந்த வகையில் துலாம் ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும் போதே சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுனால அங்கே வரார். சுக்கிரனும் வரும்போது நீச்சபங்கராஜ யோகம் உண்டாயிடுறது. ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி. 18/10/2025 முதல் 22/10/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானோட சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். 23/10/2025 முதல் 5/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 6/11/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாக நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் தான் நீச்சம் அடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற குரு பகவான், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சூரிய பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் நிறைய பேர் எங்களுக்கு பேராதரவு கொடுக்குறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உண்மையிலே உங்களுக்கு அருமையான காணொலி. ஏன்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம் தான். ஏன்னா பாக்யாதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி. அந்த பாக்யாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல திக்பலம் அடைஞ்சு அற்புதமாக உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கொடுத்தார். இல்லைன்னு சொல்லவே முடியாது. தனுசு ராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு உத்தியோகம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கு. அதுமாதிரி தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுவும் இந்த ஓல்டு ஏஜ் பீப்புளெலாம் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. உங்களோட தந்தையார் ரொம்ப அனுகூலமாக இருந்திருக்கார். ரொம்ப அற்புதம். ஜீவனம் விருத்தி அடைஞ்சது. அந்த வகையில் இந்த பாக்யாதிபதி இப்போ எங்கே வர்றாருன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துக்கு வர்றார். 11ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார்.
அப்போ உங்களோட பாக்யாதிபதி நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போதே தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது தந்தையாரை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அதுவும் மூத்த வயது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா கரெக்டாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உத்தியோகத்தில் கவனம் எடுத்துக்கணும், ஸ்ரத்தை. அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் கவனம் எடுத்துக்கணும். இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்யணும். எப்போ ஒருத்தர் நீச்சம் பலம் இல்லாமல் போகிறார், நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும். பாக்யாதிபதி வேலைகளை நம்ம செய்யணும். என்ன பண்ணணும்? முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க, எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. முக்கியமாக வாகன பயணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது உஷ்ணம் அதிகமாகலாம், உஷ்ண வியாதி வரலாம், அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. 18/10/2025 முதல் 22/10/2025 இருக்கலாம் 5-12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திர காலில் வரும்போது குழந்தைகளின் மூலமாக சில செலவுகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கும்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிரயாணத்தில் ஒரு 4 நாள் நீங்கள் டூர் போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது இந்த 4 நாள் நம்ம வெளியில் சாப்பிட்ணும். கரெக்டாக ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாம் கட்டி எடுத்து தான் போக முடியும். 4 நாளைக்கும் 4 நாள் 40 நாளைக்கு கட்டி எடுத்துனா போக முடியும். சப்பாத்தியே எடுத்துன்னு போனால் கூட 1 நாள் 2 நாள் தான். அப்புறம் அதனால் எல்லாம் நம்ம வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளுங்க, அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு செலவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒன்று, உங்கள் குழந்தைகளுக்கு திருமண யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு அதிசாரமாக உங்களுக்கு சூப்பராக வந்துட்டார். அதாவது 8ஆம் இடத்துக்கு வந்தால் கூட பார்வை பலம் பாருங்கள், சூப்பர். உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதம். ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம். வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக அமையும். இடமாற்றம், ஒருத்தர் வீடு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடு மாற்றம் அருமையாக உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இடமாற்றம், ரொம்ப நாள் அந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் அற்புதமாக இருக்கும். 23/10/2025 முதல் 5-11/2025 வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் வரார். யாரே இந்த சூரிய பகவான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா லாபங்கள் அப்படியே கற்பனையில் அப்படியே நீங்கள் 100 ரூபா வரணும்னு நினச்சா கற்பனையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி வரணுங்கிற மாதிரிலாம் இருக்கும். கற்பனை எவ்வளோ வேணாலும் பண்ணலாமே, கரெக்டாக? யாரோட டூயட் பாடுறதுனால நம்ம கற்பனையில் என்ன வேணாலும் பண்ணலாம். நிஜத்தில் சாதிக்கணும் அதான் முடியாது, அவ்வளோதான். அதனால தான் இந்த கனவுகள் அப்படின்னாலே கற்பனைகள் கனவுகள், கனவுகள் கற்பனைகள். அதனால தான் அந்த கனவை நம்ம அப்படியே கனவோடு விட்டுறணும். காலையில் எழுந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை பார்த்துன்னு போகிறோம் பாருங்க, அதுமாரி தான் இருக்கணும். ஆண்டியாக மடங்கட்டின கதை. அந்த மாதிரி நம்ம இந்த ராகுவோட சுவாதி நட்சத்திர காலில் சூரிய பகவான் வரும்போது எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரலாம். எதனால? நம்மளோட கற்பனைகளில். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நம்ம இப்போ தொழிலில் இருக்கீங்க, ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீள். அப்போ இந்த வியாபாரத்தை கொஞ்சம் அதிகமாக பணம் போட்டால் இன்னும் நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்சம் கடனை வாங்கி போடுறா அப்படின்னீங்கன்னா மாட்டிக்கணும். அப்போ தான் பெரிய பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் யோசிக்கணும். இந்த ராகுவோட சுவாதி நட்சத்திரத்தில் வரும்போது நீங்கள் யோசிக்கணும், பண்ணலாமா வேணாமா, இப்படி பண்ணினா கரெக்டாக இருக்குமா அப்படிங்க. அப்போ என்ன பண்ணணும்? நான் சொல்கிறேன், புதிய முதலீடுகளை புகுத்தும் பொழுது கவனம் அவசியம். அடுத்தபடியாக 6-11/2025 முதல் 16-11/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் வர இந்த நேரத்தில் சொத்து சுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வீடு மனை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது உச்சிதம். கண்டிப்பாக ஒரு பூமி பூஜை போட்டுருவீங்க, அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க, அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும். என்ன இந்த நேரத்தில் உறவினர்கள் மூலமாக சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணம் அமையும் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் அமையும். அது ரொம்ப உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.
கோச்சார ரீதியாக உங்களுக்கு நீச்சமடைந்த சூரிய பகவான் குருவின் நட்சத்திர சாரத்தில் வரும்போது, அந்த விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா பாக்யாதிபதி உங்களுக்கு நீச்சமடைகிறார், பாக்யாதிபதி நீச்சமடைகிறார் ஒரு மாதம். அப்போ கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுறது இல்லாமல் அன்னதானம் பண்ணணும். முக்கியமாக அன்னதானம் பண்ண தான் சூரியன் உங்களுக்கு வலிமை அடைஞ்சு உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியாக உங்களுக்கு சில விஷயங்கள் அற்புதமாக நடக்கணும் அப்படின்னா நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானிற்கு நெய் தீபம் போடுங்க. முடிஞ்ச ஒரு சிகப்பு வஸ்திரம் துணி வாங்கி கொடுங்க. அற்புதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது பாக்யாதிபதி உங்களது லாபஸ்தானத்தில் நீச்சமடைந்து சஞ்சாரம் செய்தாலும் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.